பெண் குழந்தைகளுக்கான நிதியுதவி திட்டத்தில் புதுச்சேரியில் பெருமளவு முறைகேடு நடந்திருப்பது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் 2003 முதல் 2021 ஆண்டு வரை மேல்நிலை எழுத்தர் சுவாமிநாதன் என்பவர் காசாளராக பணியாற்றினார். இவர் 2022 ஆண்டு உள்ளாட்சித்துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அவரது பணியிடத்திற்கு வந்தவரிடம் சுவாமிநாதன் கணக்குகளை சரியாக ஒப்படைக்காமல் காலம் கடத்தி வந்தார். சந்தேகமடைந்த துறை அதிகாரிகள் சுவாமிநாதன் பணியாற்றிய போது மேற்கொள்ளப்பட்ட நலத்திட்ட உதவித்தொகை கணக்குகளை சரிபார்த்தனர். துறையின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் ரூபாய் 20,000, 2 பெண் குழந்தைகள் பிறந்தால் ரூபாய் 30,000 அரசு மூலம் வங்கியில் டெபாசிட் செலுத்தி 10 ஆண்டுகளுக்கு பின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் திட்டத்தில் பல லட்சம் மோசடி நடந்திருப்பது தெரியவந்தது. துறையின் நலத்திட்ட உதவித்தொகை தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் அளிக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து உள்ளாட்சித்துறை இயக்குநர் அனுமதியுடன் சுவாமிநாதனிடம் விசாரணை நடத்தியதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் அவர் காசாளராக பணியாற்றிய போது பெண் குழந்தைகள் பெயரில் பணத்தை டெபாசிட் செய்யாமல் ரூபாய் 66,33,000 மோசடி செய்ததை ஒப்புக்கொண்டார். பின் 2023 ஆண்டு மோசடியில் ஈடுபட்ட பணத்தில் ரூபாய் 27,140 குழந்தைகளின் பெயரில் வங்கியில் டெபாசிட் செய்தார். ஆனால் மீதமுள்ள ரூபாய் 39,33,000 சுவாமிநாதன் மீண்டும் செலுத்தவில்லை. துறை இயக்குநர் முத்துமீனா புதுவை லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் தலைமைச் செயலர் அனுமதி பெற்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுவாமிநாதன் மீது வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். இதனை அதிகாரிகள் எப்படி கண்காணிக்க தவறினர் என்று கேள்வி எழுந்துள்ளது. இதனால் வைப்புத் தொகை மோசடியில் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இந்த கோணத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் மேல்நிலை எழுத்தர் சுவாமிநாதனை கைது செய்யவும் நடவடிக்கையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்படுவார் என தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.